போன ஆட்சியில பவர் சென்டர் நிறைய இருந்துச்சு. மருமகன், மகன், மகா பவர் சென்டர் கிடையாதுங்க. ஆடாதடா ஆடாதடா மனிதான்னு சொன்னாரு. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். இப்போது எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தா ராட்சச பலம் வந்துடும் விஜய்க்கு. ஏய் நம்ம பதவி வந்துட்டோன்னு ஆட ஆரம்பிக்கப்படாது, தப்பு. இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். முதல்வராக விஜய் பதவியேற்ற பின்பு நேற்று சேலத்துல சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், ஒருத்தனை கொலை பண்றானுங்க. போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் பாதுகாப்புக்கு குறை இருக்கவே கூடாது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். விஜய் சந்திரசேகருடைய மகனாக பிறந்தனால தான் விஜய் நடிகனா முடிஞ்சது. எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு அவமானங்களை சந்திச்சு தன்னுடைய மகனை ஹீரோவாக்குனாரு. வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வந்துடல. மூத்த அரசியல் தலைவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக முதல்வர் பதவியில் போய் நான் வாழ்த்து பெறுவது பாராட்டுவதற்குரியது, வரவேற்கிறது. இது அதில் மாறுபட்ட கருத்தும் இல்லை. கையில் சிவப்பு கயிறு கட்டியிருக்காரு, நெத்தியில் கரும்பூட்டு வச்சிருக்காரு. ஆனாலும் மரியாதை நிமித்தமாக ஈவே ராமசாமி நினைவிடத்துக்கு சென்று அங்கேயும் போய் ஒரு கும்பிடு போட்டு வந்தார்ல. அரசியலில் எதிர்கட்சி தான் உண்டு, எதிரிகள் கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் விஜயை பற்றி தவறான கருத்தையோ அவதூறான கருத்துக்களையோ அல்லது தரக்குறைவான கருத்துக்களையோ சொன்னதே கிடையாது. இப்போவும் அவர்கள் டீசெண்டாக தான் பாலிடிக்ஸ் பண்ணாங்க, இனிமேலும் அப்படி தான் அந்த இது. விஜய்க்கு சோதனை வந்துச்சு, ஒரு 15 நாள்லேயே சரியாக போச்சு. செங்கோட்டையன் விஜய் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் எப்படி ஜெயலலிதாவை கட்டுப்பட்டாரோ எம்ஜிஆர் கட்டுப்பட்டாரோ அதே மாதிரி விசுவாசமாக இருப்பார். கவர்னர் இருக்கும்போது அந்த சேர் எடுத்துட்டு போறாரு ஒரு முதலமைச்சர். எந்த முதலமைச்சரையும் பார்த்திராத ஒரு பணிவு. அதனால விஜய் மேல ரஜினி கோபம் இல்லவே இல்லை. விஜய் வர வேண்டும் என்று விரும்பியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. மக்கள் விரும்பிட்டாங்க. அதாவது ஒரு வீட்டில் 5 வயசு பையங்கள்ல இருந்து 60 வயசு கிழவங்க வர எல்லாரும் விஜயை விரும்பினாங்க. ஒரு மாற்றம் தேவை என்று விரும்பினார்கள். திமுக ஆட்சி தொடர்வதை அவர்கள் விரும்பவில்லை. திமுக ஆட்சி தங்களுக்கு நல்ல எந்த நன்மையும் செய்யவில்லை. அதனால் திமுகவையும் அதிமுகவையும் புறக்கணித்து தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அமோகமான ஆதரவை கொடுத்தார்கள். அதனால் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதில் மக்கள் தீர்ப்பு நான் ஒரு 40 சீட்டு வரும்னு எதிர்பார்த்தேன், அவ்வளோதான். ஆனால் 108 சீட்டு கொடுத்துட்டாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியுமா? மக்கள் ஆதரவை நாம் மனம் ஏற்றுக்கொள்ளணும். சரி, மக்கள் முதல்வராக விஜய் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்துக்கு நாம் ஏன் தடையாக இருக்கணும்? முதல்ல அவர் ஒரு நடிகருங்கிறத நீங்கள் மறந்து பேசுகிறீங்க. நடிகர் என்பவர் வசனகர்த்தா எழுதி கொடுத்த வசனங்களை மனப்பாடம் செஞ்சு உள்வாங்கி அதை அந்த கேரக்டராக பார்த்து பேசணும். எனவே அவருக்கு மனப்பாடம் செய்வது என்பது ரொம்ப எளிது. அவர் ஏற்கனவே முந்தின நாள் கொண்டு அதிகாரிகள் கொடுத்துருப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணியிருப்பார். அதில் என்ன இருக்குது? அவர் அந்த திறமை உள்ளவர். இனிமேல் பாருங்கள், அதாவது சில குறிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு மிக தெளிவாக பேசுவார் முதல்வர் விஜய், அது சந்தேகமே இல்லை. போன ஆட்சியில் பவர் சென்டர் நிறைய இருந்துச்சு. மருமகன், மகன், மகா, அப்புறம் அது இல்லாமல் அம்மா எல்லோரும் சேர்ந்து நிறைய பவர் சென்டர் இருந்துச்சு. நிறைய பேர் அவங்கவுங்க விஷயத்துக்கு போய் பணத்தை கொடுத்து காரியத்தை சாய்ச்சாங்க. அதனால் பவர் சென்டர் அதிகமாக இருந்துச்சு. அதேமாதிரி ஜெயலலிதா காலத்துலேயும் சசிகலா, தினகரன், விவேகானந்தன் அப்படின்னு நிறைய பவர் சென்டர் இருந்துச்சு. அதனால் திமுக அதிமுக ஆட்சிகளை தெரிந்து கொண்டு அதை நீக்க வேண்டும் என்பதற்காக பவர் சென்டர் கிடையாதுங்க. இங்கே எல்லாம் என்னுடைய தலைமையில் தான் நடக்கும். அதனால் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. அது மட்டுமா அவர் சொன்னார்? ஆடாதடா ஆடாதடா மனிதான்னு சொன்னார். அவன் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரங்களுக்கே சொன்னார், டேய் நம்ம பதவி வந்துட்டோன்னு ஆட ஆரம்பிக்கப்படாது, தப்பு. நாம் பவருக்கு வந்துட்டோன்னு ஆடிட்டிங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா?
அது எந்த முதல்வரும் இதுவரை சொல்லாத ஒரு விஷயம். ஜெயலலிதா காலத்துலையும் சரி, எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, எம்எல்ஏக்களோ மற்ற கட்சி நிர்வாகிகளோ அதிகமாக இப்போ தேவையில்லாத காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட போனால் உடனே அவர் சொல்லிடுவார், நான் தோட்டத்துக்கு போட்டுமா. ஏன்னா போயஸ் தோட்டம்னா ஜெயலலிதா, ராமவரம் தோட்டம்னா எம்ஜிஆர். நான் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணோன்னா விழுந்துடுச்சு போயிடுவான், வேண்டாம் சார்னு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பவர் வச்சுருந்தாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அதே மாதிரி மீண்டும் விஜய் தன்னுடைய பவரை நிலைநாட்டிக்கிறாரு. அது தப்பு இல்லை. இப்போது அவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏதோ முதலமைச்சர் ஆகணும், தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிட்டார். ஆனால் 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது, அங்கே சுத்தம் வலிச்சு வச்சுருக்காங்க. சோறு இல்லை, ஒரு பருக்க கூட இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது அரசாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் அவர் சொல்கிறார், நான் சொன்ன வாக்குறுதிகளாக நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் கொடுங்கள், அது உடனே நிச்சயமாக முடியாது. ஏன்னா அரசின் வருவாயை பெருக்கணும், அரசின் வருமானத்தை பெருக்கிய பிறகு தான் நான் நல்லவற்றை செய்ய முடியும்னு சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு? அப்போ ஜனங்களும் சரி ரைட்டு, பாவம் அங்கே போன அரசாங்கம் வந்து கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஸோ இவர் கஷ்டப்பட்டு ஏதோ நமக்கு நல்லது செய்யணும். அதுலேயும் முதல் கையெழுத்து அந்த 200 குறையாக இருக்கிறத விஷயம் போட்டிருக்காரு, நல்ல விஷயம். அதே மாதிரி 717 போதை தடுப்பு காவல் நிலையங்களை உருவாக்கியிருக்காரு. சிங்கப்பெண், பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொன்னது தான். ஏன்னா பெண்களுக்கு இப்போது பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருளும் கண்ணா பின்னா நடமாட்டிடுச்சு. அவ்வளவு ஏன், நேற்று முதல்வராக விஜய் பதவியேற்ற பின்பு நேற்று சேலத்தில் சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், ஒருத்தனை கொலை பண்ணுறானுங்க. இது சினிமாவில் வர விட மோசமாக இருக்க. அப்போது இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கேட்டு போய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட விஜய் போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் பாதுகாப்புக்கு குறை இருக்கவே கூடாது, கஞ்சானாலும் சரி சாராயனாலும் சரி உடனே தூக்கி போட்டு மிதிச்சிடணும், இதில் வந்து எந்த பாகுபாடும் எந்த கரிசனமும் காட்டக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அரசியலில் வேண்டுமானால் எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காமல் உதவி செய்யாமல் இருக்கலாம். அந்த உதவியை வேண்டான்னு நினச்சார் விஜய். தன்னுடைய குடும்பத்தார் எந்த சூழ்நிலையிலும் அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலில் முக்கியத்துவம் பெறக்கூடாதுன்னு விரும்புகிறார். அதில் என்ன தப்பு? ஏன்னா இப்போவே குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு தானே விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரே போய் அவங்க அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. என்னாகும், சில வேறு மாதிரியான விஷயங்களை எஸ்.ஏ. சந்திரசேகர் சிபாரிசு பண்ணிட்டா தப்பாயிருமேங்கிறதுக்காக அவர் தள்ளி வச்சுருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லாமல் நடிகனாகவே இல்லை. எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகனாக பிறந்தனால தான் விஜய் நடிகனாக முடிஞ்சுது. எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ அவமானங்களை சந்தித்து தன்னுடைய மகனை ஹீரோவாக்குனார். அதுக்கு கேப்டன் எவ்வளோ உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் தன்னுடைய முயற்சினால் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து திறம்பட நடித்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆனார் விஜய். அதனால் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மகன் நான் கஷ்டப்பட்டவன், எனக்கு கஷ்டப்பட்டது தெரியும்னு சொல்லணுமா வேண்டாமா? அதான உண்மை. அதாவது தனக்கு முன்னால் அரசியலில் தடம் பதித்தவர்கள், அரசியல் வெற்றி தோல்வி என்பது வேறு. இப்போ சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் அவர் மனசு குடியிருந்தது, அவ்வளோ விஷயங்களை பேசுகிறவர். இப்போ சீமானுடைய பேச்சு எந்த அளவுக்கு விஜயை கவர்ந்துருக்கும். அதனால தான் அவர் போய் நன்றி தெரிவித்தார். அதனால் வைகோ எப்படியெல்லாம் இலங்கை தமிழர்களை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் மாறிட்டார், அது ஒரு விஷயம். வைகோ வந்து கலைஞருக்கு எதிராக கலைஞரை விட அதிகமாக ஆழந்திருத்தமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசக்கூடிய வல்லமைப்படுத்து. எனவே வைகோவை போய் பார்த்தார். அதனால் தனக்கு முன்னால் சீனியர் அரசியல் தலைவர்களை, மூத்த அரசியல் தலைவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக முதல்வர் பதவியில் போய் நான் வாழ்த்து பெறுவது பாராட்டுவதற்குரியது, வரவேற்கிறது. இது அதில் இன்னும் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதை சிலர் நடைமுறைப்படுத்தாமல் போனால் அது அவங்க தப்பு. இதை அவர் இல்லை, நான் ஜூனியரு, நான் அரசியலுக்கு புதுசு, உங்களுடைய ஆலோசனைகள்லாம் எனக்கு தேவைன்னு போய் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு, வாழ்த்து வாங்கியிருக்காரு. அதில் என்ன தப்பு? கையில் வந்து சிவப்பு கயிறு கட்டியிருக்காரு, நெத்தியில் கரும்புட்டு வச்சுருக்காரு. ஆனாலும் மரியாதை நிமித்தமாக ஈவே ராமசாமி நினைவிடத்துக்கு சென்று
அங்கேயும் போய் ஒரு கும்பிடு போட்டு வந்தார்ல. எல்லா மதமும் சம்மதம், எல்லா கட்சியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. அரசியலில் எதிர்க்கட்சி தான் உண்டு, எதிரிகள் கிடையவே கிடையாது. இப்போ காமராஜரும் கலைஞரும் என்ன கத்தி சண்டையாக போட்டாங்க? எம்ஜிஆரும் கலைஞரும் கத்தி சண்டையாக போட்டாங்க? எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞர் எதிர்த்தாப்பு உட்காந்துருந்தார். மக்கள் பிரச்சனைகளுக்காக யார் முந்திக்கொண்டு குரல் கொடுப்பது, யார் நல்லது செய்வது என்பதில் மட்டும்தான் காமராஜருக்கும் அண்ணாவுக்கும், கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும், ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இருந்துச்சு. அதான் உண்மை. அதை விட்டுட்டு அவர், அதாவது தமிழ்லே எதிரிகளை கூட உன்னுடைய நண்பனாக வைத்துக்கொள்ங்கிறது தான் அதாவது எதிரியை கூட எதிரியாக கருதாத என்று தான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது. அதனால் அரசியல் நடவடிக்கைகளில் எதிரும் புதிருமாக இருப்பார்கள். ஆனால் நிஜமாக யாரும் எதிரிகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள். 2 பேரும் லயலா கல்லூரியில் படித்தவர்கள். மறுபடியும் சொல்கிறேன், 2 பேரும் லயலா கல்லூரியில் படித்தவர்கள். பட்டம் வாங்கினார்களா? எனவே சீனியர் ஜூனியர் ஏன்னா பெரிய காலேஜ் இருக்குது சென்னையில். வசதி படைத்தவர்கள், சீமான்கள் படிக்கிற காலேஜ் அந்த லயலா காலேஜ், அதில் 2 பேரும் படிச்சிருக்காங்க. ஆனால் படித்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேருக்கும் உறவோ நட்போ இருந்ததா என்றால் இல்லை. இப்போ சினிமாவுக்கு வந்த பிறகு உதயநிதியும் விஜயும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க. ஆனால் கூட உதயநிதி சொன்னார், நிறைய பேர் அதை பார்த்தீங்களான்னு தெரில, அதனால் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, நானும் விஜயும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். விஜயை வச்சு நான் படம் எடுத்திருக்கேன். ஆனால் இடையில் சிலர் என்னை பற்றி அவரிடம் தவறாகவும், அவரை பற்றி என்னிடம் தவறாகவும் சொல்லியதன் காரணமாக 2 பேருக்குள்ளே விரிசல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்ட நான், யார், உதயநிதி ஸ்டாலின், நேராக விஜய்கிட்ட போய் இதை பூரா விளக்கமாக சொன்னதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே எங்களிடம் இருந்த அந்த கருத்து மோதல் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதை உதயநிதி ஸ்டாலினே சொல்லியிருக்கார். என்னங்க, என்ன சண்டை இருக்க போகுது? என்ன சண்டை? இவர் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரா? விஜய் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கடன் வாங்கினா பிரச்சனை வரும். வரலையே, இவருடைய படத்தை வாங்கியிருக்காரு, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த காசை கொடுத்துருப்பாரு. அதானே, வேற என்ன? நீங்கள் போன அமைச்சரவை பதவியில் இருக்கும்போது, அதாவது மாண்பு மு.க. ஸ்டாலின் பதவியில் இருக்கும்போது கூட உதயநிதியும் விஜயும் நேருக்கு நேராக எந்த விஷயத்துலையும் எதிர்மறை கருத்துக்களை சொன்னதே இல்லை. எனக்கு தெரிந்து உதயநிதி ஸ்டாலின் விஜயை பற்றி தவறான கருத்தையோ, அவதூறான கருத்துக்களையோ அல்லது தரக்குறைவான கருத்துக்களையோ சொன்னதே கிடையாதுங்க. அப்போவும் அவர்கள் டீசெண்டாக தான் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இனிமேலும் அப்படி தான் அந்த இது. சிவி சண்முகம், வேல்மணி எல்லாம் 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தா ராட்சச பலம் வந்துடும் விஜய்க்கு. என்ன, அதில் ஒரு 4 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்க போகிறாரு. மந்திரி பதவி வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் சில 30 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. அதில் எத்தனை எம்எல்ஏக்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பாருங்கிறது விஜயுடைய எண்ணம், விருப்பம். அதனால் இப்போ இனிமே 5 வருஷத்துக்கு எந்த இடையூறும் விஜய் ஆட்சிக்கு இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அசுர பலத்தோடு ஆட்சி செய்ய போகிறாரு. அப்புறம் அதாவது சோதனை வந்துச்சு, ஆனால் அந்த சோதனை ஒரு 15 நாள்லேயே சரியாக போச்சு. நேற்று யாராவது சிவி சண்முகம் 30 எம்எல்ஏக்களோட நான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறேங்கிறத எதிர்பார்த்துருப்பாங்களா? நாம் நினைக்கிறலாம் நடக்கலை, நினைக்காதெல்லாம் நடந்துருச்சு. விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிக்கொண்டே போகிறது. மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, எம்எல்ஏக்கள் மத்தியிலும் தான். இந்த தினகரனுடைய கட்சி அமமுக, அவரும் நான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அதாவது திமுக தயவில் ஜெயித்த காங்கிரஸில் உள்ள 4 எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் என்ன சொன்னார்னா, எங்கள் தயவால் ஜெயித்த சிலருடைய ஆதரவு விஜய்க்கு இருப்பதால் இன்றைக்கு விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். எல்லா நேரத்திலையும் ஆளுங்கட்சி இருக்கை அதிகமாக இருக்கும், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பார்கள். இங்கே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னார். ஆனால் அடுத்த நாளே, இன்றைய தினமே அது இல்லாமல் போயிட்டு. ஏன்னா அதிமுகங்க எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க.
அதனால் இப்போதைக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த திருமா, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், இது இந்த தயவு இல்லாமலேயே விஜய் ஆட்சி நடத்துவார். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவோடு. காங்கிரஸிலிருந்து பிரிந்தவர் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமியின் திராவிட கழகத்திலிருந்து பிரித்தவர்கள் திமுக. திமுகலேருந்து பிரிஞ்சது அதிமுக. அதிமுகலேருந்து ஜெயலலிதா தனியாக பிரிஞ்சு போச்சு, அப்புறம் ஒன்றாயிட்டாங்க. அப்புறம் அதிமுகலேருந்து தினகரன் பிரிஞ்சார். அப்புறம் இப்போ சசிகலா தனியாக போட்டி போட்டுச்சு. ஆனாலும் இப்போதைக்கு அதிமுக சட்டப்படி எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அவர்தான் சட்டமன்ற கொறடாவை நியமிக்கும் சக்தி படைத்தவர். அதிமுக பொதுச்செயலாளர் சொல்கிறபடி தான் சட்டமன்ற அதிமுக தலைவர் செயல்பட வேண்டும். இதெல்லாம் விதி இருக்குது. அதனால் எடப்பாடியாரை இதுவரைக்கும் ஒன்று செய்ய முடியாது. இன்னொன்று என்னென்னா, எடப்பாடியார் நினைத்தால் அந்த எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் அந்த பதவி நீக்கம் செய்ய முடியும்னா அதை சபாநாயகரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கலைன்னா இப்படிலாம் நிறைய முரண்பட்ட விஷயங்கள் இருக்குது. போக போக தெரியும். செங்கோட்டையன் விஜய் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், முதலமைச்சரை கட்டுப்பட்டு அவர் நடப்பார். எப்படி ஜெயலலிதாவை கட்டுப்பட்டாரோ, எப்படி எம்ஜிஆர் கட்டுப்பட்டாரோ, அதே மாதிரி விசுவாசமாக இருப்பார். கேஏ செங்கோட்டையனுடைய விசுவாசத்தில் நமக்கு கொஞ்சம் கூட மாறுபட்ட கருத்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி அவர் 1 வருஷம் ஓடுமா 2 வருஷம் ஓடுமாங்கிறது அல்ல. ஏன்னா இப்போ பெரும்பான்மையான பலத்தோடு தான் அவர் முதலமைச்சராக பதவியில் நீடிப்பார். அதில் எந்த ஒரு குளறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கோயில்களில், பள்ளிக்கூடத்து பக்கத்தில் டாஸ்மாக் இருக்கக்கூடாதுங்கிற சட்டம். ஆனால் போன கவர்மெண்ட்டு தப்பு பண்ணியிருக்காங்கங்கிற சொல்கிறாரு. 717 கடை, மசூதி, சர்ச்சு, கோயில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த 717 கடைகளையும் நீக்குவதற்கு உத்தரவு போட்ட முதல்வரை நாம் நமது சார்பிலும் சேனல் சார்பிலும் ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டாஸ்மாகை மூடணும், ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அது அரசாங்கத்துக்கு வருமானம் வர்ற ஒரு துறை. அதை எப்படி மூட போகிறாரு என்னங்கிறது முதல்வர் கையில் இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க. நேற்று கவர்னர் இருக்கும்போது அந்த சேர் எடுத்து தூக்கிட்டு போகிறாரு ஒரு முதலமைச்சர். எந்த முதலமைச்சரிடையும் பார்த்திராத ஒரு பணிவு. அதாவது நான் ஆரம்பத்துலேருந்தே விஜயை பார்த்துருக்கேன். அவரோட அந்த பணிவு மரியாதை ரத்தத்திலே ஊறி போனது. அதனால் அதில் எந்த குறையும் நாம் விஜய்கிட்ட காணவே முடியாது. விஜயெல்லாம் தவிர்க்கலைங்க. அவர் ஏற்கனவே அவர் வாழ்த்து சொல்லிட்டார். அவர் கண்ட இடத்துலலாம் பத்திரிகையாளனுக்கு பேட்டி கொடுக்க மாட்டார். ஒரு கேள்வி பதில் சொன்னால் 10 கேள்வி கேட்பான். அதை தவிர்ப்பதற்காக அவர் பேசாமல் போகிறார், அவ்வளோதான். அதனால் விஜய் மேலே ரஜினி கோபம் இல்லவே இல்லை. விஜய் வர வேண்டும் என்று விரும்பியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.